மாதா ஜெபக்குழு சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு பிரியமானவர்களே, 2025ஆம் ஆண்டு 2வது மாதத்துக்குள் நாம் கால் எடுத்து வைக்கிறோம். இந்த புதிய மாதம் ஒரு சிறிய மாதம். ஆகவே இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவார். இந்த ஆண்டு நமக்கு ஆண்டவர் கொடுத்த இறை வார்த்தை, உன்னை நான் கட்டி எழுப்புவேன், மீண்டும் கட்டி எழுப்புவேன், நீயும் கட்டப்படுவாய். இந்த மாதம் அதிகாலையிலே தேவ சமூகத்திலே வந்து உட்கார்ந்து இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற இறை வார்த்தை சகரியா 8ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தை. அவ்வாறே இந்நாட்களில் மீண்டும் எருசலேமுக்கும் யூதாவின் குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய திட்டமிட்டுள்ளேன், ஆகையால் அஞ்சாதீர்கள். மீண்டும் எருசலேமுக்கும் யூதேயாவுக்கும் யூதேயா குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய திட்டமிட்டுள்ளேன், ஆகையால் அஞ்சாதீர்கள். அதோடு நின்று விடவில்லை. ஆண்டவர் நமக்கு திருத்துதர் பணி 15ஆம் அதிகாரம் 17வது இறை வார்த்தையிலே வேதம் சொல்லுகிறது, அவர் நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன், அதில் உள்ள கிழிசல்களை பழுது பார்த்து அதை சீர்படுத்துவேன். அதில் உள்ள கிழிசல்களை பழுது பார்த்து அதை சீர்படுத்துவேன். இன்னொரு வசனத்தையும் கூட நாம் வாசிக்கலாம். ஏன் இதை ஆண்டவர் செய்கிறார்? எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 36வது இறை வார்த்தையிலே வாசிக்கும் போது, அப்பொழுது உங்களை சுற்றியுள்ள வேட்டினத்தார் ஆண்டவராகிய நான் அளித்திருந்ததை கட்டியுள்ளேன் என்றும் பாலிடமாய் இருந்ததை விளைநிலமாக்கியுள்ளேன் என்றும் அறிந்து கொள்வர். ஆண்டவராகிய நான் இதை உரைத்தேன், நானே இதை செய்து முடிப்பேன். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு இதை செய்வதற்கு காரணம் என்ன? பாலிடமாய் இருந்த விளை நிலமாகி உள்ளார் என்று அறிந்து கொள்ளும்படி இதை நான் உரைத்தேன், இதை நானே செய்து முடிப்பேன். இதை சொல்லுகிறவர் யார்? இந்த வார்த்தையை சொல்லுகிறவர், இதை முடித்தவர். எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 24வது இறை வார்த்தையிலே வாசிக்கிறோம், நான் உரைத்துள்ளேன், நானே செய்து முடிப்பேன். நான் உரைத்துள்ளேன், நான் இதை செய்து காட்டுவேன். அதே எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 28வது இறை வார்த்தையிலே வாசிக்கிறோம், என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை, காலம் தாமதம் ஆகுவது இல்லை என்று ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உரைக்கிறார் என்று அவர்களிடையே சொல் என்று சொன்னார். ஆகவே உங்களை கட்டி எழுப்புகிற ஆண்டவர், இந்த ஆண்டு நீங்கள் எந்த நிலையிலே இருந்தாலும் பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துகிற ஆண்டவர் இந்த ஆண்டவர். பழுதாய் போன உங்களுடைய பெயரை மறுபடியும் சீர்படுத்துகிறார். பழுதாய் போன உங்களுடைய குடும்பத்தை மறுபடியும் சீர்படுத்துகிறார். பழுதாய் போன உங்களுடைய தொழிலை மீண்டும் சீர்படுத்துகிறார். பழுதாய் போன உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மறுபடியும் நிலைநிறுத்துகிறார். ஆகவே சோர்ந்து போவாதீர்கள், உற்சாகமாயிருங்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக சொன்னவர் செய்து முடிக்கிறவர். ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம், ஏன் பழுதானவைகளை ஆண்டவர் கட்டி எழுப்புகிறார்? ஏன் உங்களை கட்டி எழுப்புகிறார்? இஸ்ரவேலே, நான் உன்னை கட்டி எழுப்புவேன், நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். ஏன், எதற்காக அவர் கட்டி எழுப்ப வேண்டும்? எசாயா 51வது அதிகாரம் 3வது இறைவார்த்தையிலே வாசிக்கிறோம், ஆண்டவர் சீயோனை தேற்றுவார், பாழடைந்த அதன் பகுதிகள் அனைத்திற்கும் ஆறுதல் அளிப்பார், அதன் பாலை நிலத்தை ஏதேனே போல அமைப்பார், அதன் பால் இடங்களை ஆண்டவர் தோட்டம் போல் ஆக்குவார், மகிழ்ச்சியும் அக்களிப்பும் அதில் காணப்படும், நன்றி பாடலும் புகழ்ச்சியும் பண்ணும் அங்கே ஒலிக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற இறை வார்த்தை பால் நிலமா இருக்கக்கூடியதை, ஒன்றுமில்லாமல் இருக்கிறதை ஆண்டவர் மாற்றுகிறார். சியோனுக்கு ஆறுதல் செய்யும்படி செய்கிறார். எசாயா 57ஆம் அதிகாரம் 18வது இறை வார்த்தையிலே, அவர்கள் வழியை பார்த்து
அவர்களை நான் குணமாக்குவேன். அவர்கள் செல்லுகிற வழி, அவர்கள் வேதனைப்படுகிற காரியங்கள், அவர்கள் பழுதாயிருக்கிற காரியங்கள், அதை நான் பார்த்து அதை நான் குணப்படுத்தி அவர்களை நான் நடத்துவேன் என்று சொல்லுகிறேன். சங்கீதம் 69:20 சொல்லுகிறார், நான் அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கு நான் ஆறுதலை கொடுப்பேன். 71:20-21 எல்லாவற்றிலும் ஆண்டவர் இதைத்தான் சொல்லுவார். எனக்கு அன்பானவர்களே, இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் ஏசாயா 49:8 இறைவார்த்தையிலே வாசிக்கிறோம். அவன் எதை பாழாக்கினானோ அதையே ஆண்டவர் வயல் நிலமாக பெயர் சொல்லும்படியாக மாட்டுகிறார். அல்லேலூயா. அவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வார். நாளிலே நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதை நீங்கள் சுதந்திரிக்கும்படி. சங்கீதக்காரன் 69வது திருப்பாடல் 35வது இறைவார்த்தையிலே வாசிக்கிறோம். சீயோனை மீட்டு யூதாவின் பட்டணங்களை கட்டுவார், அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். உங்களை மீட்டுக் கொள்ளுவார். ஆகவே இதை செய்வதற்கு ஆண்டவரை எது தூண்டியது? உங்களுக்கு உங்களுடைய கிளிசல்களை எல்லாம் சீர்படுத்துவதற்கும் உங்களை கட்டி எழுப்புவதற்கும் ஆண்டவருக்கு எந்த காரியம் அவரை தூண்டி எழுப்பினது? எசேக்கியேல் 36:20-23 வரை நாம் வாசிக்கிற போது அங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கவனிப்போம். வேற்றினத்தாரிடையே அவர்கள் எங்கு சென்றாலும் என் திருப்பெயரை தீட்டுப்படுத்தினர். ஏனெனில் அவர்களை குறித்து இவர்கள் ஆண்டவரின் மக்களாக இருப்பினும் அவரின் நாட்டை விட்டு போக வேண்டியதாயிற்று என்று கூறப்பட்டது. இஸ்ரேல் வீட்டார் சென்ற வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை குறித்து நான் கவலை கொண்டேன். எனவே இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, இஸ்ரேல் வீட்டாரே, நான் இவ்விதம் செயலாற்றுவது உங்களை முன்னிட்டல்ல, மாறாக நீங்கள் சென்ற இடங்களில் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை முன்னிட்டே இவ்விதம் செயலாற்றுகிறேன். நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்தி என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் பொழுது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆம், என் நாமத்தை தீட்டுப்படுத்தியது நான் கவலை கொண்டேன். ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடி 22-23 வாசிக்கும் போது, உங்கள் வழியாய் அவர்கள் உங்களுடைய வழிகளிலே அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் உங்களை உயர்த்தி நிலைநாட்டுவேன். நானே ஆண்டவர் என்பதை அவருடைய கண்கள் காணும்படி செய்வேன். காரணம் என்ன? அவருடைய நாமம் மகிமை அடையும்படி. எசேக்கியேல் 36:28 இறைவார்த்தையிலே ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய மக்களா இருக்கிறீர்கள், நான் உங்களுடைய கடவுளா இருக்கிறேன். அந்த ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவை மறுபடியும் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். இதோ ஆண்டவர் பாழானதை உடைந்ததை கட்டி எழுப்புகிற கடவுள் என்று சொல்ல வேண்டும். மற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும், நீங்கள் ஆராதிக்கிற கடவுள் தான் உங்களை உயர்த்தினார் என்று சொல்லும்படி உங்களை உருமாற்றம் செய்கிற, உறுதியாக உங்களை நிலைநிறுத்துகிற ஆண்டவர். இந்த மாதத்திலே உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு உங்களை தேவையில்லாதபடி ஏளனப்படுத்தியிருக்கலாம், கேவலப்படுத்தியிருக்கலாம், இல்லாத பொல்லாது சொல்லி உங்களை அவமானப்படுத்தியிருக்கலாம். ஆனாலும் கூட ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது பெயரை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் எந்த பெயரை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று தெரியாது, ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய நாமத்தை தரிப்பிப்பார். வேதத்துல நாம் வாசிக்கிறோம், எசேக்கியேலிலே 25 முறை நான் தேவன் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 22 முறை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, 3 இடங்களிலே 3 வழிகளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செயல்படுவார். எசேக்கியேல் 36:34 இறைவார்த்தையில வாசிக்கிறோம், பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்தது, அதை பயிரிடப்படும்படியாக ஆண்டவர் மாற்றுவார். எது பார்வைக்கு தெரிந்ததோ அதை ஆண்டவர் மாற்றுகிறார்.
மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் எப்படி காணப்பட்டீர்களோ அந்த தோற்றத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய தோற்றத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். நீங்கள் எந்த நிலையிலே காணப்பட்டீர்களோ அதிலிருந்து ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். நீ உன் கண்ணில் பார்க்கிறாய், நான் என்னுடைய வல்லமையினாலே மாற்றத்தை நான் கொடுக்கிறேன். நீ இன்னைக்கு சூழ்நிலையை பார்க்கிறாய், நான் என்னுடைய வல்லமையினாலே நான் அதை மாற்றுகிறேன். ஆகவே எசேக்கியேலிலே நாம் மறுபடியும் ஆண்டவர் எங்கே கொண்டு போகிறார், அடுத்த அதிகாரத்துக்கு நாம் வருகிற போது பார்வைக்கு அது தோற்றத்துக்கு நல்லதாய் காணப்படவில்லை. ஒரு பள்ளத்தாக்குக்கு கொண்டு போகிறார். அங்கே பார்க்கிற போது பார்ப்பதற்கு உருவம் தராத, வருத்தம் தருகிற ஒரு வேதனை நிறைந்த எலும்புகள் கூடுகளாக இருக்கிறது. ஆனாலும் அதையே ஒரு பெரிய சேனையாக ஆண்டவர் மாற்றுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட முடியாததை முடிய பண்ணுகிற தேவன் உங்களுடைய தேவனாய் இருப்பார். எசேக்கியேல் 32:2 வாசிக்கிறோம். ஏசாயா 32:15 வாசிக்கிறோம். ஏசாயா 32:15 வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாக ஆண்டவர் மாற்றுகிறார். எந்த பின் செலவும் இல்லாதபடி உன் காரியத்தை ஆண்டவர் மாற்றுவார். எந்த காரியமும் இல்லாதபடி உன் காரியத்தை ஆண்டவர் செய்வார். நாம் பிரியமானவர்களே, மார்க் 5:2-15 வரை நாம் வாசிக்கிற போது ஒருவன் தன்னையவே காயப்படுத்தி கொண்டு சமூகத்தினால் தள்ளப்பட்டு ஒரு நிலையிலே இருக்கிறான். ஆண்டவர் அவனையும் சந்தித்து அவனுடைய புத்தியை, தெளிந்த புத்தியை மாற்றி வைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, 2 அரசர் 5:14 இறை வார்த்தையில அங்கே நாம் வாசிக்கிறோம். நாகமான் உலகத்துக்கு பெரிய அரசனாக பெரிய நிலையிலே அவன் இருந்தாலும் தன் வீட்டுக்கு வந்து தன்னோட சட்டைகளை கலட்டுகிற போதுதான் தன் நிலையை உணர்கிறான். ஆகவே 7 முறை மூழ்கின போது அவன் தோற்றத்தையே ஆண்டவர் மாற்றினார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய தோற்றங்கள், நீங்கள் படுகிற அவமானங்கள், நீங்கள் படுகிற போராட்டங்கள், நீங்கள் கடந்து செல்கிற வழிகளை எல்லாம் ஆண்டவர் இந்த மாதத்திலே மாற்றுவதற்கு போதுமானவர். அவர் போதுமானவர். உங்களுக்கு அவர் செய்வார். உங்களுடைய கிழிசல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சீர்படுத்துவார். உங்களை நிலைநிறுத்துவார். உங்களை உறுதிப்படுத்துவார். நீங்கள் எந்த நிலையில இருக்கிறீர்களோ அதிலிருந்து தேவ திட்டத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. எசேக்கியேல் 36:36 இறை வார்த்தையிலே தோற்றத்திலே மாற்றம், பெயரிலே மாற்றம். தேவன் அந்த பெயரை மாற்ற வைப்பார். எசாயா 62:4 வாசிக்கிறோம். எசாயா 62:4 நீ கைவிடப்பட்டவள் அல்ல, விரும்பாதவள் அல்ல, உன்னை விரும்புகிறவராக மாற்றுவார். எசேக்கியேல் 36:33 வாசிக்கிறோம். அவாந்திர வெளியாக இருப்பதை ஆண்டவர் மாட்டுகிறார், கட்டி எழுப்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். எசேக்கியேல் 48:35 வாசிக்கிறோம். அவர் யெகோவா ஷம்மா, கடவுள் அங்கே இருக்கிறார், உங்களோடு கூட பயணிக்கிறார். மாதம் முழுவதும் உங்களோடு கூட பயணிப்பார். மாதத்துல மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் உங்களோடு பயணிப்பார். நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் அஞ்ச வேண்டாம். உங்களுக்கு நன்மை செய்யும்படி ஆண்டவர் திட்டமிட்டிருக்கிறார். நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிற போது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மீது அவருடைய கரம் நீட்டப்படும். அவர் உங்கள் மீது அவருடைய இரக்கத்தை பொழிய அவர் திட்டமிட்டிருக்கிறார். உங்களை உயர்த்துவதற்கு அவர் திட்டமிட்டிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் திட்டமிட்டிருக்கிறார். அவருடைய அபிஷேகம் உங்கள் மீது இறங்கி வரும். ஆவிக்குரிய வரங்கள் உங்கள் மீது இறங்கி வரும். ஆவிக்குரிய கனிகள் உங்கள் மீது இறங்கி வரும். தடைபட்டு இருந்த எல்லா தடைகளையும் ஆண்டவர் நீக்கி போடுவார். உங்களை கட்டி எழுப்புகிற ஆண்டு, இதை கட்டி எழுப்புகிற ஆண்டு, உங்களை உயர்த்துகிற ஆண்டு. சோர்ந்து போவாதீங்க. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர் அவர். இப்பொழுதே உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பிரியமானவர்களே, கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உங்களுடைய கரத்தை நீட்டும் ஆண்டவரே. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் கரம் நீட்டும் ஆண்டவரே.
பாவங்களினாலும் உளையான சேற்றிலும் உழண்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள், வெளியே வர முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கரத்தை நீட்டும் ஆண்டவரே. ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும். வாலிபர்கள் மீது விட வல்லமை இறங்கட்டும். அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே, ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும். விண்ணப்பத்தின் ஆவி, கிருபையின் ஆவியை ஊற்றுவீராக. தேவ சமூகத்தை நாடுகிற பிள்ளைகளாக, தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாக நீர் எழுப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எழும்பி பிரகாசி. ஒளி வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இது எழும்பி பிரகாசிக்கிற ஒரு நாள். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்வார். உடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும். தூபம் போல உடைய சமூகத்துக்கு எட்டி வரும். நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபம் எல்லாம் கேட்கப்படும். தேவன் வானத்தை திறந்து அவருடைய கண்கள் உங்கள் பக்கமாய் திரும்பி இருக்கும். செவிகள் உங்கள் பக்கமாய் திரும்பி இருக்கும். உத்தம இருதயத்தோடு நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் கடந்து வரும். எபிரேயர் 7:25 படி அவரும் பிதாவினுடைய வலது பக்கத்துல இருந்து உங்களுக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வல்லமை விளங்கும்படி அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் சுட்டி கொண்டே இருக்கிறது. ஒருவனாகிலும் அவருடைய சித்தத்தின்படி தேவ சமூகத்துல நின்று, திறப்புல நின்று ஜெபிக்கிற ஒரு நபரை ஆண்டவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். எஜமான் வேலைக்காக நாம் அர்ப்பணிப்போமா? ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவர். மாதம் முழுவதும் பிள்ளைகள் செழித்து இருப்பார்களா, சுகம் பலன் ஆரோக்கியத்தோடு இருப்பார்களா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.